ஏமா கழுத்துக்கு எதனா நெக்லஸ் போட்டுக்கலாம்ல, இன்னும் அழகு கூடும்ல. ஏமா நீ வேற, உனக்கு தான் தெரியும்ல எல்லா நகையும் அவரு வாங்கிக்கிட்டாருன்ட்டு. பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு ஒரு நகை விடாம எடுத்துட்டு போய் வச்சுட்டாரு அந்த மனுஷன். இப்ப கல்யாணத்துக்கு போகணும்னா வெறுங்காலத்தோட போக வேண்டியதா இருக்கு. அது இல்லடி, இப்ப உங்க அண்ணி வருவா, எல்லா நகையும் மாட்டிக்கிட்டு தான் வருவா. நீ இப்படி வெறுங்காலத்தோட போனா நல்லாவா இருக்கும்? நாலு நல்ல இடத்துக்கு போகும்போது நிறைய நகைப்பட்டாதானே மரியாதை. ராதிகா போவோமா? நீ அழகா தங்க சேலை போல இருக்கீங்க. தேங்க்ஸ் நாத்து. அப்புறம் ராதிகா இந்த நெக்லஸையும் இந்த ஆரணியும் போட்டுக்கோ. எனக்கு எதுக்கு அண்ணி உங்க நகை? ஓ, ஏன் நகைனா போட மாட்டியா? அப்ப நீ வேற நான் வேறையா? எனக்கு தெரியும் நாத்து, மாப்பிள்ள பிசினஸுக்கோசரம் உன் நகை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாருன்ட்டு. அவரு நாளைக்கே பிசினஸ்ல பெரிய ஆளாயிட்டா 3 மடங்கு நகை வாங்கி கொடுத்துருவாரு உனக்கு. வெளில போகும்போது வெறும் கழுத்த போக கூடாதுமா, அதுதான். இல்ல அண்ணி, கல்யாணத்துக்கு உங்க அப்பா அம்மாவும் வருவாங்க. என்னடா இது நம்ம பொண்ணுக்கு போட்ட நகை இந்த பிள்ளை போட்டுக்கிட்டு வந்திருக்குன்னு பார்த்து சங்கடப்படுவாங்கல்ல. அட நீ வேற ராதிகா, அவங்க இதை பார்த்தா சந்தோஷம் படுவாங்க. அவங்க பொண்ணை நல்லா வளர்த்துருக்கேன்னு நினைப்பாங்க. சரிங்க அண்ணி. என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க. என்னைக்கும் என் மகளும் மருமகளும் இதே போல ஒத்துமையாவே இருக்கணும்.